ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்துங்க. நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. நமது அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்தும் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. எந்த விதமான ராசி பலன்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும். அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே. ப்ளூ கலர் லிங்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன, அதுக்கு முன்னாடி IAM அதை சேர்த்திக்கிங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு @IAM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்துகிடும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம். @IAM மேஷம், @IAM ரிஷபம், அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை, கனிவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வாக்கின்படி முதலாவதாக நீங்கள் மனசாரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. தீங்கு செய்யவே கூடாது, மனசாரக்கூடாது, நினைக்கவே கூடாது நண்பர்களே. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும், குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது. இந்த 2 சிம்பிளான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை ஹேக் பண்ணி நீங்கள் சிறப்பான ஐஸ்வர்யங்களை பெற முடியும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2023ஆம் வருடங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள். இன்றைய தினமும் கரிநாளாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலையில காணும் பொழுது 7ஆம் இடத்துல குரு பகவான் சுக்கிரனுடன் உச்சம் பெற்ற சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. 9ஆம் இடத்துல சந்திர பகவான் உச்சமடைந்து காணப்படுகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே தூள் தூளாக உடையக்கூடிய ஒரு அற்புத நாள் இன்றைய தினங்க. எதிர்பாராத வகையில் நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் இருக்கு. எனவே வியாபாரிகளுக்கு சந்தோஷம் பெருகும் நாள் இன்றைய தினங்க. நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் உங்களது இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கு நண்பர்களே. பழைய பாக்கிகள் வசூலாகும் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வகையில் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நீங்க தான் கெத்தா இருப்பீங்க. உங்க கை ஓங்கி காணப்படுங்க. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு முதலீடுகள் செய்யறதுக்கு உங்களுடைய பார்ட்னருடைய ஆதரவு இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நண்பர்களே. பண வரவுகளும் உங்களுக்கு வெவ்வேறு வகையில பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக நீங்க இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இந்த குடும்ப உறுப்பினர்கிட்ட நீங்க தேவையில்லாத விவாதங்களை மட்டும் தவிர்த்து விட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க. புதிய முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தடைகள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே நல்ல ஒரு புரிதல் உங்களது வேலைகள் சம்பந்தமாக உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். எனவே அதன் மூலமாக உங்களது காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கும் உங்களது காரியங்களை திடம்பெற நீங்கள் வெற்றியாக செய்வதற்கும் அது கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க மனக்குறந்த காதலரை சமாதானப்படுத்த பெரிய பரிசுகள் அல்லது எந்த விதமான மேஜிக்கும் செய்ய முடியாதுங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக காதல் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறது நல்லது. நீங்கள் கொஞ்சம் சைலண்டா இன்னைக்கு இருந்துருங்க. இந்த தினம் உங்களது மனக்குறந்த காதலரை நீங்கள் கண்டிப்பாக சமாதானப்படுத்த முடியாதுங்க. உங்க குழந்தைகள் மூலமாக அவர்கள் செய்யும் சாதனைகள் மூலமாக நீங்கள் பெருமைப்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இந்த தினம் வாழ்க்கை துணையுடைய கடுமையான பக்கம் உங்களுக்கு தெரியறதுனால திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமை தேவை. கொஞ்சம் கடுமையாக உங்கள் வாழ்க்கை துணை நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க. இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இன்கிரிமெண்ட்
சம்பந்தமான தகவல் இன்றைக்கி நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான வேலைகள் செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் சில இடைஞ்சல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை இப்படி செய்ய முடியாமல் போகலாம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்திரம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் க்ரீம் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஜ் கலர்ஸ் அமையுங்க. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் எங்களுக்கு பெனிஃபிட் நண்பர்களே. இன்றைக்கி நீங்கள் நம்பர் 2 2ஆம் நம்பரை யூஸ் பண்ணலாங்க. லக்கியஸ்ட் நம்பராக அது அமையும். நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி நண்பர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது நண்பர்களே. மேலும் இன்றைய தினம் நீங்கள் சில புதிய தொழில்நுட்ப கருவிகளை யூஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய ஒரு யோகம் கூட இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எனவே புதிய தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் புதிய லட்சியங்கள் இன்னைக்கு நீங்கள் நிர்ணயம் செய்யக்கூடிய யோகம் இருக்கு. பேங்க் சம்பந்தமான பணிகளில் நீங்கள் இன்னைக்கு ஏதாவது காரியங்களில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதில் விவேகமாக செயல்பட வேண்டியது அவசியம். லட்சியங்கள் பிறக்கும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாள் அமையுதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் அனுபவங்களை மேம்படுத்தி காணப்படுவீங்க. எனவே நல்ல ஒரு பக்குவமான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் தென்படுவீங்க. இந்த தினம் அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்த அனுபவங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் ஏற்படும். புது விதமான ஒரு தேடல் மனசுல இருந்துகிட்டே இருக்குங்க. புதிய முயற்சிகள் என்னென்ன தடைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. நல்ல ஒரு உயர்வு நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.